ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிளிப்கார்ட்ல ஜூன் 8ஆம் தேதி இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 20 இந்த ஸ்மார்ட் போன் அபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு மொபைல் இண்டஸ்ட்ரியில ஒரு டூல் மார்க்கெட் மீடியாடெக் டிமென்சிட்டி ஹீலியோ G81 ப்ராசஸரோட அபிஷியலா இந்த போன் லான்ச் பண்ண போறாங்க. என்னதே இது ஒரு பழங்காலத்து ப்ராசஸரா இருந்தாலும் அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு பஞ்ச் கோல் கேமரா கொண்டு வந்திருக்காங்க. 7.7 mm திக்னஸ்ல இந்த செக்மெண்ட்ல வரப்போகுது. வித் 5200 ஆம்ஸ் பேட்டரியோடையும் அண்ட் உங்களுக்கு பஞ்ச் கோல் கேமரா 120 ரெஃப்ரெஷ் ரேட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 16 ஆஃபர் பண்ண போறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களோட திக்னஸ் கம்மியா, அதுவும் வெயிட் 190 கிராம்குள்ள கொண்டு வர போறாங்க. இந்த மொபைல் ஒரு 4 கலர்ஸ்ல கொண்டு வர போறாங்க. பிளிப்கார்ட்ல அபிஷியலா ஜூன் 8ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைல் பத்தா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேச போறோம். இந்த போன் லான்ச் ஆனே டெடிகேட்டட் வீடியோ அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த போன் என்னென்ன விஷயங்களோட வரப்போகுது, அதை தவிர்த்து இந்த போன் ஒர்த்தா இல்லையா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த 12 மார்க்கெட்டை கூட வருது. அப்படி இருக்கும்போது இந்த போன் எடுக்கலாமா வேண்டாமா, இதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இந்த மொபைலை பத்தி. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 20 போன் அபிஷியலா இன்னைக்கு பிளிப்கார்ட்ல ஜூன் 8ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. 12 மணிக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல வரப்போகுது. அது ஒரு 4 கலர்ஸ்ல கோட் பண்ண போறாங்க. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 12 மார்க்கெட்டை கூட இந்த போன் வரப்போகுது. இந்த ப்ராசஸரை கடைசியில வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த போனோட டிசைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த போன் இந்த செக்மெண்ட்ல உங்களுக்கு வெறும் 7.7 mm திக்னஸ்ல 190 கிராம்குள்ள வெயிட் அமைய போகுது. அண்ட் பேக் சைட் டிசைன் நிஜமாவே செம்ம கிராண்டியா, செம்ம கிளிட்டரிங் ஃபினிஷ் டச்சஸ்ல அமைய போகுதுன்னே சொல்லலாம். பேக் சைட் 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அதுக்கு ஒரு பெரிய பார்டர் கொண்டு வந்திருக்காங்க. அது பக்கத்துல ஃபிளாஷ், அந்த ஃபிளாஷ்ல அப்படியே ஒரு ஸ்ட்ரைப் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுல அந்த AI கேமரான்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த கேமரா சுத்தி ஏரியா எல்லாமே நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சஸ்ல செம்ம சைனிங்கா கொண்டு வந்திருக்காங்க. பேக் சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பாடி பில்ட் தான், பட் ஆனா நல்ல கிளிட்டரிங் ஃபினிஷ் டச்சஸ்ல இருக்கு. அண்ட் பாட்டம்ல இன்ஃபினிக்ஸ் பிராண்டிங் கோட் பண்ணிருக்காங்க. ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முதலே சொன்ன மாதிரி ஒரு 7.7 mm திக்னஸ்லயும் வெயிட் வெறும் ஒரு 190 கிராம்குள்ள கொண்டு வர போறாங்க. அண்ட் இந்த போன் ஒரு பிளாட்டான டிஸ்பிளே பஞ்ச் கோல் கேமராவோட அவைலபிளா இருக்க போது. அண்ட் இந்த போன் பாத்தீங்கன்னா IP64 ரேட்டிங்கும் ஆஃபர் பண்ண போறாங்க. மெமரி கார்டு 2TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். என்னதே ஒரு 7.7 mm திக்னஸ் இருந்தாலும் பேட்டரி பாத்தீங்கன்னா 5200 ஆம்ஸ் பேட்டரிக்கு புஷ் பண்ணிருக்காங்க. சோ டிசைன் இந்த வட்டம் இந்த போன்ல எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாம செம்ம எக்ஸ்ட்ரீமா நல்ல கிளிட்டரிங் ஃபினிஷ் டச்சஸ்ல அமைய போது இந்த மொபைலோட டிசைனை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 6.74 இன்ச்ல ஒரு IPS LCD பேனல், 120 ரெஃப்ரெஷ் ரேட், 700 இன்ச்ல ஒரு HD+ பஞ்ச் கோல் கேமராவோட கொண்டு வராங்க. மீதி செக்மெண்ட்ல பிராண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் டாப் நாச்சோட வருது. பட் ஆனா இங்க பஞ்ச் கோல் ஆஃபர் பண்றது ஒரு மெயின் பிளஸ் பாயிண்ட். டிஸ்பிளே நல்லாவே இருக்க போகுதுன்னே சொல்லலாம். இன்டோர் அண்ட் அவுட்டோர் 120 ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்மூத்னஸ் நல்லாவே இருக்க போகுது. ஓவரால் டிஸ்பிளே எந்த ஒரு குறையும் அமைய போகுது இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் பாத்துட்டீங்கன்னா இந்த போன் உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 16 அதுக்கு மேல XY 16 இருக்கு. இந்த வட்டம் ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். இங்க IR போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. LPDDR5X RAM ஸ்டோரேஜ் சப்போர்ட்டுக்கு EMC 5.1 அண்ட் உங்களுக்கு 3.4 மாடல் ஜெக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Wi-Fi dual band சப்போர்ட், IR போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. மெமரி கார்டு 2TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 4G நெட்வொர்க் தான், 5G கிடையாது. அதையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. சோ இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் அவைலபிளா இருக்க போது இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்த மொபைலோட பேட்டரி பாத்தீங்கன்னா 5200 mAh பேட்டரி கொண்டு போறாங்க. வித் வெறும் 7.7 mm திக்னஸ், அதுவும் வெயிட் 190 கிராம். ஏன் இதை திரும்பி அடிக்கடி சொல்றேன்னா, ஏன்னா மீதி பிராண்ட்ஸ்ல உங்களுக்கு திக்னஸ் கூடுதலா இருக்கும், வெயிட் கூடுதலா இருக்கும். பட் ஆனா இன்ஃபினிக்ஸ் இங்க கிளைம் பண்றது ஸ்லிம்மஸ்டான போன். இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு யாருமே கொண்டு வராத நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. பாக்ஸ்க்குள்ள 10 வாட் சார்ஜர் தான் இருக்க போகுது. பட் ஆனா 15 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. வயர் மூலமா ரிவர்ஸ்ல சார்ஜிங் பண்ணிக்கலாம். அவைலபிளாவும் இருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. பேட்டரி எந்த ஒரு பஞ்சாயத்து இருக்க போறது கிடையாது இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க கேமரா இன்ஃபினிக்ஸ் நீங்க அபவுட் 25K மேல ஸ்பெண்ட் பண்ணாலுமே கேமரா ஆவரேஜா தான் இருக்கும். அது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் போன், நீங்க எதிர்பார்க்க தேவையே இல்லை. இருந்தாலும் இந்த போன் பிரைமரி சென்சார் 8MP அண்ட் செல்ஃபி கேமரா 8MP, ஹையஸ்டா 2K தான் வீடியோ எடுக்க முடியும். 1080 30 frames ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வீடியோ எடுக்க முடியும். இருந்தாலும் மீதி பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த போனோட கேமரா ஆவரேஜா தான் இருக்கு. பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. டே டு லைஃப்ல சின்ன மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கு, ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பெரிய அளவுக்கு கேமரா இங்க எதுவுமே இல்லைன்னே சொல்லிக்கலாம் இந்த போனை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு மீடியாடெக் டிமென்சிட்டி ஹீலியோ G81 SoC கொண்டு வர போறாங்க. பல வருடங்களுக்கு பிறகு ஒரு டூல் மார்க்கெட்டை கூட இன்னைக்கு அபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க. இந்த இன்ஃபினிக்ஸ் பிராண்ட் இன்னைக்கு இந்த போன்ல இந்த SoC
SOCயோட. இருந்தாலும் இந்த SOC ஒரு 12 ஆர்க்கிடெக்ட் 12 ஆர்க்கிடெக்ட்னால ஒரு மொக்கையான ஒரு போன் அமையுமா, கேமிங்லாம் பிளே பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட ரெக்கமெண்ட் இந்த போன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கீபேட் போன்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் போன் அப்கிரேட் பண்றவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா இந்த யூனிசாக் ப்ராசர் கம்பேர் பண்ணும்போது இந்த ஹீலியோ G81 ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். இருந்தாலும் அது ஒரு 12 ஆர்க்கிடெக்ட் தான், இது ஒரு 12 ஆர்க்கிடெக்ட் தான். ஆனா இது வந்து பழைய ப்ராசஸர். இன்னைக்கு யூனிசாக் இப்பதான் 12 ஆர்க்கிடெக்டோட அவைலபிளா இருக்கு. ஆனா இன்னைக்கு மீடியாடெக் பாத்துட்டீங்கன்னா ஒரு 2010ல இருந்தே இந்த 12 ஆர்க்கிடெக்டோட இந்த ப்ராசஸர் அவங்க வந்து வளம் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் இவங்களோட ஆப்டிமைஸ் வந்து பிராண்ட் சைட்ல இருக்கு. இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நல்லா இருக்கும். இந்த SOC ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் பிளே பண்ண முடியும். பட் ஆனா மீடியமான கிராபிக்ஸ் தான் பிளே பண்ண முடியும். அண்ட் இந்த போனோட ஆப்டிமைஸும் நல்லா இருக்க போகுது. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த XOSனே சொல்லிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள XOS ஸ்கின்னும் இந்த வட்டத்துக்கு லேட்டஸ்டான SOS ஸ்கின்னும் பயங்கர டெவலப்மெண்ட், பயங்கர இம்ப்ரூவ்மெண்டோட இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கேமிங்கை பொறுத்தளவு இந்த போன்ல பிளே பண்ண தேவையில்லை. பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணீங்கன்னா, ரொம்ப டம்ப் பண்ணீங்கன்னா, இந்த போன் உங்களுக்கு பேசிக்கா 4GB ரேமோட அவைலபிளா இருக்க போகுது. அப்ப 2-3 இயர்ஸ் வரைக்கும் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போறது கிடையாது. அதே இது ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் தான் இந்த போன் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கண்டிப்பா 3 வருஷத்துக்கு வரைக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இந்த SOCயை பொறுத்தளவு நம்மளோட பிஹேவியரை பொறுத்து தான் இந்த போனோட பிஹேவியர் நம்மளுக்கு திரும்பி அளிக்கும். அதுதான் ஒரு உண்மையான ஃபேக்ட்னே சொல்லிக்கலாம். இருந்தாலும் இது ஒரு SOCயோட வரப்போகுது இந்த மொபைலை பொறுத்தளவு. இந்த Infinix Smart 20 ஒரு 4 கலர்ஸ் ஆஃபர் பண்ண போறாங்க. ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல வரப்போகுது. ஏன்டா தம்பி ஸ்டார்டிங்ல இருந்தே பட்ஜெட் செக்மெண்ட் பிரைசிங் என்னையா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்விகள் தெரியுது. இருந்தாலும் நான் இவ்வளவு ஸ்பெக்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன் இந்த போனோட. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்பெக்ஸ்க்கு இந்த போனோட பிரைசிங் என்னவா இருக்கும்? முதல்ல உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் என்னோட பிரைசிங் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஸ் வேரியன்ட் 464GB வேரியன்ட் ஒரு 15,000 ரூபாய்க்கு கோட் பண்ணுவாங்க. அண்ட் செகண்டரி வேரியன்ட் 120GB வேரியன்ட் ஒரு 18,000 ரூபாய்க்கு கோட் பண்ணுவாங்க. ஏன்னா பிரைசிங் இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவு ஹையரா இருக்கு. இருந்தாலும் ஒரு 15,000 ரூபாய்க்குள்ளே வந்துச்சுன்னா ஒரு பெஸ்ட் டீலா தான் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த Infinix Smart 20 நிஜமாவே அண்டர் 15K ஒரு பெஸ்ட் போன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த போனும் அவைலபிளா இருக்க போகுது. டிசைன் வைஸ் ஓவரால் 360 டிகிரிக்கு இந்த போனை நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த போன் கண்டிப்பா அண்டர் 15K ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இதோட டெடிகேட்டான வீடியோ நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். அன்பாக்சிங் வீடியோ லான்ச் ஆனோன்னு. இப்போதைக்கு இந்த வீடியோ இதோட அவ்வளவுதான். அடுத்த மாதிரி ஒரு சூப்பரான இன்ஸ்டாகிராம் வீடியோ நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.